ஸோ இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிளாஸ் 11th உடைய சாப்டர் 17th பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். சாப்டர் 18 ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். சாப்டர் 19 டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி. இந்த 3 சாப்டர்ஸையும் அடுத்தடுத்த லைவ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ சாப்டர் 17 பார்க்கலாம். 108 எடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் சாப்டர் பார்த்தோம்னா இந்த சாப்டரில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எமர்ஜென்ஸ், ஒரு டெரிட்டரியல் பவராக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஃபெயிலியர் ஆஃப் டியூயல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பை ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவோடைய டியூயல் கவர்மெண்ட் எப்படி வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் அசம்ஷன் ஆஃப் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி அண்டர் ரெகுலேட்டிங் ஆக்ட் வழியாக எப்படி வந்து டைரக்டாக கம்பெனி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கம்பெனி வந்து அசம்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. காரன்வாலிஸோடைய பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பெங்காலில் எடுத்துகிட்டு வந்தது. தாமஸ் முன்ரோவோடைய ராயட்வரி சிஸ்டம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் எடுத்துகிட்டு வந்தது. இதை பற்றி வெல்லல்ஸ்லியோட சப்சிடரி அலையன்ஸ், டல்ஹவுசியோட டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், அது எப்படி எவ்வளோ ஸ்டேட்ஸை வந்து அனெக்சேஷன் இந்தியன் டெரிட்டரியில் வந்து வார் இல்லாமல் அனெக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கம்பெனியோட கவர்மெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியன் ரூலர்ஸோட கம்பெனி கவர்மெண்ட்டோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது. ரீஃபார்ம் சிவில் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கார்ன்வாலிஸ் அண்ட் வெல்லல்ஸ்லியோடைய ரிஃபார்ம்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சிவில் ரிஃபார்ம்ஸ்லையும் காரன்வாலிஸ் எடுத்துகிட்டு வந்தது, வெல்லல்ஸ்லி எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் த பில்டிங் ஆஃப் ரெயில் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அட்டெம்ப்டட் பை பென்டிக் அண்ட் டல்ஹவுசி. ஸோ சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் த பில்டிங் ஆஃப் ரெயில் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அட்டெம்ப்டட் பை பென்டிக் அண்ட் டல்ஹவுசி. பென்டிக், டல்ஹவுசி இவங்களுடைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரெயில் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எப்படி வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நெக்லெக்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் பை காலனியல் ஸ்டேட் லீடிங் டு ஃப்ரீக்வெண்ட் ஃபெமைன்ஸ், ஃபோர்சிங் த பெசன்ஸ் அண்ட் ஆர்டிஷன்ஸ் டு மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் எ இன்டென்ஜர்ட் லேபர். எப்படி வந்து இரிகேஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணதால ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அழிச்சதுனாலையும் காலனியல் ஸ்டேட் இந்த மாதிரி பண்ணினதுனால எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெமைன்ஸ் ஏற்பட்டது, அதனால பெசன்ஸ் அண்ட் ஆர்டிஷன்ஸ் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இன்டென்ஜர்ட் லேபராக மாறினாங்க, இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி யாரோடது அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜியோடது. அதுவும் வந்து இந்த சாப்டர்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, டீட்டெயில்டாக. ஸோ stay tuned guys. Let's see. First வந்து இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கும்போது அதாவது வந்து ஜென்ரலாக வந்து முகல் வந்து ஃபால் ஆகுறாங்க. அதோட ரிசல்ட்டாக இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி வந்து இந்தியாவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இனிஷியலாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை. என்ன இது ஸ்மூத்தாக ட்ரேட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன ஆயிருது அப்படின்னா பெங்கால் ஃபெமைன் 1770 வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எக்கனாமிக் பாலிசிஸ் மட்டும் இல்லாமல் அது அந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவான எக்கனாமிக் பாலிசியை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் their professed objective was the safety of the people they governed and administration of justice. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த பாலிசிஸ் வந்து அப்ஜெக்டிவ் வந்து சேஃப்டி மட்டும் கிடையாது. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ், தே கவர்ன்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எதையும் வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி, அவங்க வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி எடுத்துகிட்டு வந்ததுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா
extermination of tyranny of the local rulers and harassment by robbers and marudas in the country அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ரயில்வேஸ், டெலகிராஃப் இது எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்களுடைய கம்யூனிகேஷனை ஈஸி பண்ணிக்கிறதுக்காக. அது மட்டும் கிடையாது, அதோட பர்பஸ் ஆஃப் கர்பிங் த ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா, அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லோக்கல் பீப்புள். அந்த அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தாண்டி வந்து அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ரூல் பண்ண வேண்டியது, சர்வ் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க லோக்கல் பீப்புள்ஸ். அதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹவவர் தேர் அக்ரேரியன் அண்ட் கமர்ஷியல் பாலிசி வந்து ரொம்ப வந்து ruinous இம்பேக்ட் ஏற்படுத்துது, ரொம்ப வந்து அழிவு ஏற்படுத்தக்கூடிய அளவுல எக்கனாமில இம்பேக்ட் ஏற்படுத்துது. இந்தியாவுடைய வெல்த் வந்து செவரல் ஃபார்ம்ல வந்து ட்ரைன் ஆகுது, ஓகேங்களா. by 1830s பார்த்தீங்கன்னா there was a large scale immigration of reigned peasants and weavers to the plantation in the British Empire. ஒரு 1830s வாக்கில் என்ன ஆகுது அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் எமிக்ரேஷன் ஆஃப் அந்த அந்த அழிவு நிலையில இருந்த, விளிம்பு நிலையில இருந்த பெசன்ஸாக இருக்கட்டும், வீவர்ஸ் பிளான்டேஷன்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் கண்ட்ரி வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா இமிகிரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க 1830s. அப்போ பிரிட்டிஷ் ராஜ் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பக்சர் தான் வந்து ரியல் ஃபவுண்டேஷன் பேட்டில், ஓகேங்களா, பிரிட்டிஷ் டொமினியன் இந்தியாவில் ஏற்படுறதுக்கு. நாட் ஓன்லி நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் ஆவாத் பட் த முகல் எம்பரர் ஷா ஆலம். அதாவது வந்து நவாப், பெங்கால் நவாப் மட்டும் இல்லை, ஆவாத் மட்டும் கிடையாது, ஷா ஆலம் டூங்கிற முகல் எம்பரரும் அண்ட் அது அவங்களோட பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ரூலை வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட்டாக தான் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்றது வந்து ஏற்படுது. கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா சீஸ் டு பி ஸ்டாப் டு பி கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன பண்றாங்க அப்படின்னா பிகம் ஃபார்மிடபிள் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறுறாங்க. அண்டர் த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் கரப்ஷன் இன் பெங்கால் அட்மினிஸ்ட்ரேஷன், கிளைவ் வாஸ் அப்பாயிண்டட் த கவர்னர் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ், ஓகேங்களா. அதாவது வந்து கரப்ஷன், பெங்கால் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கரப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைவ் வந்து ஒரு கவர்னர் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்போ கிளைவ் டிட் நாட் லைக் திஸ் ப்ரிடிக்சர் வேன் சிட்டார் டெசிஷன் ரீஸ்டோரிங் ஆவார்ட்ஸ் டு ஷா ஆலம். இப்போ கிளைவுக்கு பிடிக்கல அவரோட ப்ரெடிக்சரோடைய முடிவு. என்னன்னா என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு வான்சிஸ்டாட் அப்படிங்கிறவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னா ஆவாது வந்து ஷா ஆலம் கிட்டே கொடுத்தலான்னு சொல்றது. ஸோ ஹி கால்டு ஃபார் த ஃப்ரெஷ் நெகோசியேஷன்ஸ் வித் சுஜாவுத்தௌலா. அப்போ இவர் கிளைவ் என்ன பண்றாருன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக நெகோசியேஷன் எடுத்துட்டு போறாரு. யார்கிட்ட? சுஜாவுத்தௌலா கிட்ட. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் 2 treaties of அலகாபாத் வேர் சைன்டு. 2 ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க சுஜாவுத்தௌலாட்ட போயிட்டு. அதோட ரிசல்ட்டா வந்து 2 அலகாபாத் ட்ரீட்டிஸ் ஆஃப் 2 treaties ஆஃப் அலகாபாத் வந்து சைன் ஆகுது. அப்போ த எம்பரர் கிராண்டட் திவானி, அதாவது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பெங்கால், ஒரிஷா, பீகார் டு த கம்பெனி. அப்போ எம்பரர் ஷா ஆலம் டூ ஒன்று என்ன பண்றாங்க அப்படின்னா வாஸ் டு கெட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அலகாபாத் அண்ட் கோரா. Besides annual allowance of 26 lakh rupees from the revenues of Bengal, Bihar and Odisha. So திவானி ரைட்ஸ் ஆஃப் பெங்கால், பீகார், ஒடிஷாலாம் கம்பெனி கொடுத்ததுக்கு அப்புறம் எம்பரர் ஷா ஆலம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அலகாபாத் அண்ட் கோரா, அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் அலவன்சஸ் வந்து 26 lakhs ஆஃப் ருபீஸ் வந்து ரெவென்யூ ஆஃப் பெங்கால், பீகார், ஒடிஷால வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஓகேங்களா. அப்போ ப்ராவின்ஸ் ஆஃப் ஆவாத் வந்து ரீஸ்டோர் பண்ணி சுஜாவுத்தௌலாட்ட வந்து பேமெண்ட் ஆஃப் வார் இன்டெம்னிட்டியாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இந்த ட்ரீட்டிஸ் ஹெல்டு த நவாப் ஆஃப் பெங்கால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப். ட்ரீட்டிஸ் என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் எல்லாம் தான் பெங்கால், பீகார், ஒரிஷாவுடைய கவர்னன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த ட்ரீட்டிஸ்ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவர் ராபர்ட் கிளைவ் வேர் யூனிவர்சிட்டி. Before the emperor granted Diwani to the Clive, Nawab of Bengal, successor of Mir Jafar, had practically transferred the Nizamat.
அதாவது வந்து எம்பரருக்கு வந்து திவானி ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, திவானி டு கிளைவ், அதாவது பிஃபோர் த எம்பரர் கிராண்டட் திவானி ரைட்ஸ் கிளைவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நவாப் ஆஃப் பெங்கால் சக்சஸர் ஆஃப் மிர்ஜாஃபர் வந்து ப்ராக்டிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா நிசாமத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனை கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ த கம்பெனி ஹேட் டு ஃபங்க்ஷன் ஆஸ் திவான் அண்ட் நிசாம். நிசாமாவும் திவானாகவும் ரெண்டாகவும் ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய. திவான் மீன்ஸ் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், Nizam means civil administration. ஓகேங்களா, இப்போ திவானி டியூட்டிஸ் இருக்கும் இல்லையா, இன்க்ளூடட் த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ, கண்ட்ரோல் ஆஃப் சிவில் ஜஸ்டிஸ், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. நிசாமோட ஃபங்க்ஷன்னா எக்ஸ் மிலிட்டரி பவர்ஸ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ கிரிமினல் ஜஸ்டிஸ், இது எல்லாத்துக்கும் வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் லைக் நிசாம்ஸ் ஃபங்க்ஷனில் வருது. இப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் பவர் அக்வயர் பண்ணுறாங்க. while the responsibility of administration was with Nawab, and actually வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நவாப் கிட்ட இருக்கும். பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் டியூயல் சிஸ்டம் ஆர் டபுள் கவர்மெண்ட் ஆர் டயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நவாப் கிட்ட கொடுத்துட்டு இதையெல்லாம் வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் எல்லாம். But soon the dual system began to break down. Governance without the responsibility lead to the breakout of terrible famine. Actually, அவங்க கிட்ட பொறுப்பை மட்டும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட எந்த ஒரு கவர்னன்ஸ் என்ன சொல்றது, அந்த டியூயல் சிஸ்டம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த மாதிரி கவர்னன்ஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டியே இவங்க கிட்ட இருக்காது. ஆக்சுவலி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நவாப்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி இவங்க கவர்னன்ஸ் பண்றது வந்து ஒரு டெரிபிளான ஃபெமைனை வந்து ஏற்படுத்துது, பஞ்சத்தை ஏற்படுத்துது. 1770 நியர்லி 1/3 ஆஃப் த பெங்கால் பாப்புலேஷன் வந்து பெரிஷ் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, மிசரிஸ் ஆஃப் த ப்ராவின்ஸ் வந்து இன்டென்சிஃபை ஆகி by the company servants who had monopolized the sale of rice and realized the huge profit. அப்போ அந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஃபைனலி கம்பெனி என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 பாஸ் பண்றாங்க. அப்போ வாரன் ஹாஸ்டிங் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா. ஓகேங்களா, வாரன் ஹாஸ்டிங். ஸோ இவர் ஓகேங்களா, வாரன் ஹாஸ்டிங் பிக்சர்ல வேற கேம் இன் டு த பிக்சர். ஓகேங்களா, கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ் ஆர் ஸ்டெயின் ஜார்ஜ் until 1772. இப்போ வாரன் ஹாஸ்டிங் கவர்னர் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ் மாறும்போது வாஸ் மேட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அக்கார்டிங் டு த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போ ஷார்ட் ஆக்ட் 1833 எடுத்துட்டு போறாங்க. டிசைனேட்டட் திஸ் போஸ்ட் as the கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் வில்லியம் பென்டிக் வாஸ் அப்பாயிண்டட் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் யுனைடெட் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேங்களா, ஸோ வில்லியம் பென்டிக் was appointed the first governor general of United British India. United British Indiaல வில்லியம் பென்டிக் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஃபர்ஸ்ட் கிளைவ் இருக்காரு, அப்புறம் வாரன் ஹாஸ்டிங்ஸ், அப்புறம் வந்து வில்லியம் பென்டிக். இப்போ கவர்னர் ஜெனரல் வாஸ் செலக்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு whom he was responsible. ஆஃப்டர் த கிரேட் ரெபலியன் 1857 அப்புறம் the government of India வந்து transferred from East India Company to the crownக்கு transfer ஆயிருக்கு. இப்போ வைசிராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் வாஸ் த ஃபர்ஸ்ட் யூஸ்ட் குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1858. ஆக்சுவலாக வந்து டைட்டிலான வைசிராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் வாஸ் த ஃபர்ஸ்ட் யூஸ்டு. இந்த டைட்டில் வைசிராய் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் 1858 அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ கேனிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் வைசிராய் அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அக்கௌண்டபிள் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வைசிராய் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிங், ராபர்ட் கிளைவ், வாரன் ஹாஸ்டிங், வில்லியம் பென்டிக், அதுக்கப்புறமா கேனிங் வராரு. ஓகேங்களா, ஸோ லேண்ட் டென்யூர் அண்ட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அண்ட் ரயட்வாரி செட்டில்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இம்போஸ்ட் ஆன் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் இதை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க யார் மேலே அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். த லீகல் ஆப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபார்மிங் ஆல் த ரெவன்யூ டிரான்சாக்ஷன் ஆஃப் த கம்பெனி
servants to the British Treasury. Regulating Act 1773 என்ன impose பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, imposed on the court of directors the legal obligation of எல்லா ரெவன்யூ டிரான்சாக்ஷன் கம்பெனி சர்வன்ஸோட இதை டு பிரிட்டிஷ் ட்ரெஷரிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரி. அப்போ த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஓகேங்களா, அந்த கவர்னர் அண்ட் த கவுன்சில் கன்சிஸ்டிங் ஆஃப் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, commander in chief, 2 councillors sat as a board of revenue which discussed the matters of revenue matters. அடுத்து வந்து பிட் இந்தியா ஆக்ட் 1784 வருது. இது வந்து சிவில் அண்ட் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து செப்பரேட்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இந்தியா. இப்போ கவர்னர் ஜெனரல் கார்ன்வாலிஸ் வந்து இவரே வந்து ஒரு பிக் லேண்ட் லார்டு. என்ன பண்றாரு அப்படின்னா, வாண்டட் டு கிரியேட் அ லேண்ட் லார்ட்ஸ் ஆஃப்டர் பிரிட்டிஷ் மாடல். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் ஒரு லேண்ட் லார்ட் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கார்ன்வாலிஸ் நினைக்கிறாரு. கார்ன்வாலிஸ் கேம் டு செட்டில்மெண்ட் with the revenue farmers. அப்போ செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராரு கார்ன்வாலிஸ். This resulted in the creation of new type of middleman called zamindars. இப்போ இந்த செட்டில்மெண்ட் வழியாக zamindars அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க உருவாகுறாங்க. Reducing the cultivators to the position of mere tenants. இப்போ கல்டிவேட் பண்றவங்களோட பொசிஷன் ஒரு டெனன்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, this settlement that Cornwallis made with the zamindars of Bengal, இந்த செட்டில்மெண்ட்டை கார்ன்வாலிஸ் யார் கூட மேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், பீகார், ஒடிஷா 1793. In pursuance of his instruction from the directors is called permanent settlement. அதுக்கு permanent settlement பேர் வைக்கிறாங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, assessment and fixing the quantum of land revenue to be paid by each zamindars to the government. அப்போ என்ன சொல்றாங்க, அந்த செட்டில்மெண்ட்னா அசஸ் பண்ணி ஒரு குவாண்டம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ வந்து ஈச் ஜமீன்தார்ஸ் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ பே பண்ணணுங்கிறது அந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா, ஃபார் பெங்கால், பீகார், ஒடிஷா திஸ் வாஸ் ஃபிக்ஸ்டு பெர்மனன்ட்லி. பெங்கால், பீகார், ஒடிஷாக்கு இவ்வளோதான் அப்படின்னு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திஸ் ஜமீன்தார்ஸ் ஹூ வேர் ஒரிஜினலி டாக்ஸ் கலெக்டர்ஸ் அக்வயர்ட் ஹெரிடிட்டரி ரைட்ஸ் ஓவர் த லேண்ட் அசைன் பை தி கவர்மெண்ட். அப்போ இந்த டாக்ஸ் கலெக்டராக இருக்கிற ஜமீன்தார்ஸ்க்கு வந்து இந்த லேண்டோட ஹெரிடிட்டரி ரைட்ஸ் வந்து அசைன் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டு. அப்போ இந்த ஜமீன்தார்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பாக்கெட்டட் வாட் எவர் தி கலெக்டட் ஓவர் அண்ட் அபவ் தி செட்டில்மெண்ட். அந்த மிச்சம் மீதி பிடிச்சது போக எல்லாம் அந்த செட்டில்மெண்ட்க்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் போக மிச்சம் மீதி எல்லாம் வந்து ஜமீன்தார்ஸோட பாக்கெட்டுக்கு தான் போகுது. ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 19th century வாஸ் ஃபார்மேட்டிவ் பீரியட் இன் த லேண்ட் ரெவன்யூ ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். அப்போ 19th centuryயோட ஃபர்ஸ்ட் குவார்டர், தட் இஸ் 1825க்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரெவன்யூ ஒரு ஃபார்மேட்டிவ் பீரியட்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்மேட்டிவ் பீரியடா இருந்திருக்கு லேண்ட் ரெவன்யூ ஹிஸ்டரியில வந்து இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் த கிரேட் டீல் ஆஃப் டெலிபரேஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை அடாப்ட் பண்றாங்க. அப்போ செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல் இதெல்லாம் வந்து மிட்டாவா வந்து டிவைட் பண்றாங்க அண்ட் சோல்ட் டு த பிக்கஸ்ட் பிட்டர்ஸ்க்கு வந்து சோல்ட் பண்றாங்க. Most of the purchases after pleasing the peasants failed in the course of year or two. The experiment was therefore abandoned. அப்போ அது விட்டுறாங்க. Then the Board of Revenue tried the system of village leases. அப்போ இந்த Board of Revenue என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா வில்லேஜ் லீசஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. மஹல்வாரி எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா 1833ல வில்லியம் பென்டிக்கோட பீரியட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அண்டர் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ செட்டில்மெண்ட் வந்து நடக்கும் வித் த ப்ராப்பரேட்டர் ஆஃப் த எஸ்டேட், பட் த லேண்ட் ரெவன்யூ வாஸ் கலெக்டட் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர்ஸ். இந்த கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணிக்குவாங்க மஹல்வாரியில. ஆனால் இந்த ஜமீன்தார்ஸ் இடையில இருக்க மாட்டாங்க. இந்த வில்லேஜ் லீஸ் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து assessment of each village was to be fixed for a period of 3 years based on the actual collections over a series of past years in districts where மிராசி ரைட்ஸ் எக்ஸிஸ்டட். ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மிராசி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருந்தது. மிராஸ்தார் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெண்ட் கலெக்ஷன். இந்த மிராஸ்தார்ஸ் தான் வந்து ரெண்ட் கலெக்ஷன்ல ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல வேர் மிராசி ரைட்ஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வாஸ் மேட் வித் த வில்லேஜ் ஹெட்மேன். இந்த மிராசி ரைட்ஸ் வந்து இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் மிராசி ரைட்ஸ் இல்லாத டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா வில்லேஜ் ஹெட்மேன் ஒன்று வச்சுட்டாங்க.
இந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு நிறைய ரீசன்னால. பேட் மான்சூன்னால, லோ ப்ரைஸ் ஆஃப் கிரெயின்ஸ், ஷார்ட் பீரியட் ஆஃப் லீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னால. கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த என்டையர் வில்லேஜ்மே டிஃபால்ட் ஆயிடுறாங்க அண்ட் ஃப்ளட் வித்தவுட் பேயிங் த ரெவன்யூ. அப்போ ரெவன்யூ வந்து பே பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட ஹெல்ப்போட bring back the peasants to the villages. Seek the help of district collectors to bring back the peasants to the village. அப்போ பெசன்ஸை வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு வர டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட ஹெல்ப் வந்து கவர்மெண்ட் சீக் பண்ணுறாங்க. பை 1814 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் த ராயத் வாரிஸ். இவங்க என்ன சிஸ்டம் எடுத்துட்டு வராங்கன்னா ராயத் வாரி சிஸ்டத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த சிஸ்டத்தை கவர்னர் தாமஸ் முன்ரோ தான் வந்து ஃபார்முலேட் பண்றாரு. இந்த சிஸ்டம் படி ராயட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலைசேஷன் பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா ஆஃப் த அரபிக் வேர்ட் meaning peasant or cultivator, was the proprietor or taxpayer of the land. Government deal with him directly without intervention of any middleman. அப்போ இந்த peasants or cultivators வந்து இந்த டேக்ஸ் அவங்க தான் வந்து டேக்ஸ் பேயர் ஆஃப் த லேண்டாக இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து மிடில்மேன் இல்லாமல் டைரக்டாக டீல் பண்ணிக்குவாங்க. இந்த பெசன்ஸ் வந்து லேண்ட் வச்சிருக்க பெசன்ஸ் வந்து லேண்ட் ரெவன்யூ வந்து பே பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் த எவிக்ஷன், default put results in the attachment of livestock, household properties, personal belongings, இது எல்லாத்துமே. அப்போ கவர்மெண்ட் அசஸ் த ரெவன்யூ ஆஃப் ஈச் கல்டிவேட்டட் லேண்ட். ஒவ்வொரு கல்டிவேட்டட் லேண்டுக்கும் ரெவன்யூ அசஸ் பண்ணி இந்த ரெவன்யூ அசஸ்மெண்ட் வாஸ் ரிவ்யூட் ஒன்ஸ் இன் 30 years. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டேக்கிங் இன் டு account the changes in the grain prices, marketing opportunities, irrigation facilities and the like, the Rayatwari system introduced the concept of private property in the land. Private property of land அப்படிங்கிற இது வந்து கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ இண்டிவிஜுவல் ஹோல்டர்ஸ் வேர் ரெஜிஸ்டர்ட் அண்ட் இஷ்யூட் பட்டாஸ். அப்போ பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிற கான்செப்ட் வருது, பட்டாஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. They were permitted to sell, lease, mortgage and transfer the rights over the land. அவங்களுக்கு வந்து இந்த லேண்டை செல் பண்ற உரிமை, மார்ட்கேஜ் வைக்கிற உரிமை, டிரான்ஸ்ஃபர் பண்ற உரிமை எல்லாமே வந்து இது கொடுத்துறாங்க இந்த பட்டாஸ் மூலியமா. அடுத்து தாமஸ் முன்ரோ ராயட்வாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அப்ரூவ் பண்ணவர். ஓகேங்களா, இது பண்ணவர். ஓகேங்களா. முன்ரோ அரைவ்டு மெட்ராஸ் இன் 1780 வராரு. ஃபர்ஸ்ட் 12 years வந்து இவர் இடத்துல என்கேஜ் ஆயிருக்காருன்னா மைசூர் வர வந்து சோல்ஜரா வந்து என்கேஜ் ஆயிருக்காரு. இவர் வந்து பிராமஹால் அப்படின்னு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 1792 1799 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கனரா அப்படின்ற அங்க பாத்தீங்கன்னா 1799 1800 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் த கலெக்டர் ஆஃப் சீடர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கடப்பா, கர்னூல், சித்தூர், அனந்தபூர் இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கலெக்டரா இருந்திருக்காரு. டியூரிங் திஸ் பீரியட் இவர் வந்து தட் ஹி கன்சீவ்ட் த ஐடியா ஆஃப் ராயத்வாரி செட்டில்மெண்ட். ஆக்சுவலி வந்து இந்த பீரியட்ல வந்து இவர் வந்து ராயத்வாரி செட்டில்மெண்ட் எடுத்துட்டு வரலாங்கிற ஐடியாக்கே வருவாரு. 1820 கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து 7 வருஷம் இருப்பார். அப்போதான் வந்து 1922 தான் வந்து இவர் வந்து அஃபிஷியலா வந்து ராயட்வாரி செட்டில்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா. இவரோட கவர்னர்ஷிப்ல அட்டென்ஷன் வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்கப்பட்டது, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஹி ஆல்சோ எம்பசைஸ் த நீட் ஆஃப் இந்தியனைசேஷன் ஆஃப் சர்வீசஸ் வந்து இந்தியனைசேஷன் ஆகணும் அப்படின்னு நினைச்சுவார். ஹி டைட் ஆஃப் காலரா அட் பட்டிகொண்டாங்கிற இடத்துல கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஜூலை 1827 வந்து இறந்து போயிடுறாரு. 7 years வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை சர்வ் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு பாப்புலர் கவர்னர், கன்ஸ்ட்ரக்டட் ஷ்ரைன்ஸ் இன் ஹிஸ் ஹானர் அண்ட் நேம்டு தேர் சில்ட்ரன் ஆஃப்டர் ஹிம். ஓகேங்களா. ஹிஸ் ஸ்டாச்சு வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ்ல 1839 பை பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து சப்சிடரி அலையன்ஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி. ஓகேங்களா. கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி வந்து 1798 to 1805 வரைக்கும் வந்து ஃபார்வர்ட் பாலிசி டு எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் சுப்ரீமசி இன் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டெரிட்டரி அனெக்சேஷன் வந்து வார் எல்லாம் பண்ணியெல்லாம் டெரிட்டரி அனெக்சேஷன் பண்ணல. பை அசம்ஷன் ஆஃப் என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் இந்தியன் ஸ்டேட் வித் இட்ஸ் ரூலர்ஸ் ரிட்டைனிங் ஹிஸ் டைட்டில் அண்ட் ரிசீவிங் எ ஃபிக்ஸ்ட் அலவன்ஸ். பிஃபோர் வெல்லஸ்லி பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கன்க்ளூடட் த அலையன்ஸ் வித் இந்தியன் பிரின்சஸ்
Nizam and Nawab of Awadh received subsidies for the maintenance of British contingents. ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ் கண்டிஜென்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். Such forces were generally stationed outside the state concern. Payment was made in cash. Difficulties arose when the payment were not promptly paid. But difficulties வந்துச்சு. Wellesley broadened the scope of this arrangement by his subsidiary alliance system, bringing under it Hyderabad, Mysore, Lucknow, Maratha, Peshwa, Bonsale, Sindhia, Gwalior இங்கெல்லாம் வந்து subsidiary alliance எடுத்துட்டு வர்றாரு. ஓகேங்களா? The provision of subsidiary alternative war, Indian rulers entering into the subsidiary alliance, அதாவது இதோடைய ப்ராவிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியன் ரூலர்ஸ் யாரெல்லாம் இந்த சப்சிடரி அலையன்ஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா had to dissolve his own armed force and accept the British force. அவங்களுடைய armed forces எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இன் ஹிஸ் டெரிட்டரி, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அண்ட் பிரிட்டிஷோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களோட டெரிட்டரியில வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம he had to pay for the British army's maintenance. அதே மாதிரி நாங்க எடுத்துட்டு வந்து நிறுத்துற எங்களோட படைக்கு நீங்க தான் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு சொல்றாங்க. If he failed, a portion of his territory would be taken away and ceded to the British. Actually இந்த மாதிரி நீங்க அந்த போர்ஷன் ஆஃப் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ண ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா டெரிட்டரியை செக்யூட் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. A protected princess was to serve all connection with the European powers and other than British, especially the French. அதாவது வந்து எல்லா யூரோப்பியன் பவர்ஸ் பிரிட்டிஷ் தவிர எஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச் வந்து was to serve all the connections with the European powers. அதே மாதிரி எந்த ஒரு யூரோப்பியன் நோ யூரோப்பியன் should be employed without the permission. பிரிட்டிஷோட பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு யூரோப்பியனும் வந்து என்ன பண்ணக்கூடாது, எம்ப்ளாய் பண்ணப்படக்கூடாது. No negotiations with any British, any Indian power should be held without the company's permission. No other Indian powers to interfere in its internal affairs. எந்த ஒரு இந்தியன் பவர்ஸோ அதோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. The state brought under the system become the dependent on the company in political and military matters. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த அலையன்ஸ்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஃபுல்லா வந்து கம்பெனியை டிபெண்டா இருந்த மாதிரி மிலிட்டரி அண்ட் சிவில் மேட்டர்ஸ்ல வந்து டிபெண்டா ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலி வந்து அந்த ஸ்டேட்ஸ் அந்த அவங்களோட சாவர்னிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆச்சு. சப்சிடரி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் த மிலிட்டரி ரிசோர்ஸஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் கம்பெனி. அது வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா மிலிட்டரி ரிசோர்ஸஸ், கம்பெனியோட எஃபிஷியன்சி, கவர்மெண்டோட எஃபிஷியன்சி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுது. Immediate result of this system was the discharge of thousands of professional soldiers by political powers. இந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க thousands of professional soldiers வந்து பொலிட்டிக்கல் பவர்ல இருந்து இந்த பொலிட்டிக்கல் பவர்னால டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. The disbanded soldiers indulged in free booting activities. ஓகேங்களா? அவங்க வந்து ஃப்ரீ பூட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல டிஸ்பேண்டட் சோல்ஜர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. பிந்தாரிஸ் அப்படிங்கிறது வந்து மருதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. began to swell on account of the subsidiary system. In the view of granted support to the princess by the company, the protected states maladministered the paid the way for annexation. அவங்களே வந்து annexationக்கு வழிவகுக்கிறாங்க. பிரசிடென்சிக்கும் ப்ராவின்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
British called presidency the place where the office of chief administrative head was situated. அது வந்து பிரசிடென்சின்னு பிரிட்டிஷ் வந்து அழைச்சாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு பிளேஸ்ல வந்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டோடைய ஆஃபீஸ் இருக்கோ அது. மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா இந்த 3 பிரசிடென்சியுமே பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து பிரசிடென்சிஸ். ஓகேங்களா, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் சிச்சுவேட் ஆயிருக்கிற சிஏஹெச் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் சிச்சுவேட் ஆயிருக்கிற பிளேசஸா வந்து மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தாவை சொல்றாங்க. இது 3 பிரசிடென்சின்னு சொல்றாங்க. லேட்டர் when the presidencies வந்து unwieldy for the governance, they created provinces like central and united provinces. பிரசிடென்சி தான் வந்து கவர்னன்ஸஸ்க்காக அன்வீல்டு பண்ண இதுதான் வந்து ப்ராவின்சஸா கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது டல்ஹவுசியோட டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஓகேங்களா, அது பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க டு ரெஃப்ரெஷ் அண்ட் டு learn new facts more interestingly. Yeah, you have to after 5 minutes let's continue the slide. Take 5 minutes break. ஸோ டாக்டர் ஆஃப் லேப்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா ஹிந்து கஸ்டம்ஸ் என்ன அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் சன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மேல் ஹையர்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அப்போ அந்த அடாப்டட் சன்னுக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னா ரைட் டு இன்ஹெரிட் த ப்ராப்பர்ட்டிஸ். அந்த நம்ம ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுற ரைட்ஸ் இருக்கும்.
இந்த கண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? Whether such adapted prince holding the state subordinate to the paramount power could succeed without the consent of the latter. Before Dalhousie's arrival, the custom was to obtain the sanction of the company's government before or after adoption. இப்போ என்ன பண்ணணும், கம்பெனியோட சாங்ஷன்ஸ் வந்து அவங்க அப்டைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ கவர்னர் ஜெனரல் டால்ஹவுசி என்ன பண்றாரு அப்படின்னா, paramount power could legally refuse to the sanction and adoption in case of the rulers of the state dependent on it அப்படின்னு சொல்லிடுறாரு. It means that dependent state should be regarded as a lapse to the paramount power by its refusal to the sanction the succession of adopted sons. Refuse பண்ணிடுறாங்க, sanction கொடுக்குறாங்க, மறுத்துறாங்க. By applying this policy known as doctrine of lapse, the first state to fall பார்த்தீங்கன்னா சத்தாரா, சம்பல்பூர் இதெல்லாம் வரும், was Satara. Sahaji of Satara died and his adopted son on the eve of his death was not recognized by Dalhousie. எப்போ Dalhousie என்ன பண்ணிடுறாருன்னா அக்செப்ட் பண்ணல. Gangadhar Rao, Raja of Jhansi, died in November 1853. Dalhousie annexed the state immediately. His widow Rani Lakshmi Bai played a prominent role in the Great Rebellion of 1857. So 1857 battle ki idu reason. Appo Raghuji Bonsale III died in 1853 without a child. Nagpur was immediately annexed. Nagpur also. Okay, 1851 la last Peshwa died. He has been a pensioner of the company for 33 years, but Dalhousie refused to continue the paying pension to his son Nana Sahib. அவருக்கு வந்து எந்த பென்ஷனும் வந்து கொடுக்கல. For doctrine of lapse, this served as an instruction to the pursuit of the annexation policy. When the crown took over India in 1858, doctrine of lapse வந்து withdrawn பண்ணிக்கிட்டாங்க. After 1857 rebellion or revolt. ஓகேங்களா? அடுத்து வந்து native states and British paramountcy. Aftermath of Battle of Plassey. ஓகேங்களா? பலாசி அப்படின்றது 1857 நடந்தது. Battle of Plassey அப்புறம் 1757 not 1857, 1757 the company வந்து career expansion, it established a system of dual system government வந்து establish பண்றாங்க. இந்த சிஸ்டம் படி everything was sought to be done by company servants in the name of some powerless dependent princes. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் படி ஓகேங்களா everything has to be done company servants உடைய நேம்ல வந்து கொஞ்சம் dependent princess நேம்ல வந்து செய்றாங்க. The theory of company was only Diwan, the collector of revenue, but in practice it exercised full authority. This authority was asserted by the refusal to continue the payment of annual tribute to the Mughal emperor Shah Alam promised by Clive. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேமெண்ட் ஆனுவல் ட்ரிபியூட் வந்து முகல் எம்பரர் ஷா ஆலம்க்கு வந்து கிளைவ் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ கார்ன்வாலிஸ் ஈவன் ஸ்டாப்ட் அஃபர்மிங் த ஒபீடியன்ஸ் இன் லெட்டர் டு த எம்பரர். Wellesley carried matters further with the objective of establishing the British predominance through his subsidiary alliance system. Wellesley made subsidiary alliance with the three major states of India, Hyderabad, Pune, Mysore. வந்து Wellesley என்ன வந்து பண்றாருன்னா subsidiary alliance வந்து the three major states of India எடுத்துட்டு வர்றாரு. Hastings, who became Governor General in 1813, ordered the removal of the phrase denoting the imperial supremacy from his seal. Okay, imperial supremacyங்கிற phrase வந்து எடுத்துறாரு யாரு? Hastings. Yeah, he refused to meet Emperor Akbar too unless he waived all the authority over the company's possessions. அப்போ வந்து மீட் பண்றதுக்கு மறுத்துறாரு until and unless he has to issue waive all the authority over the company's possession அப்படின்ற மாதிரி. But Hastings laid down a policy that the company was in no way responsible for the administration of Indian state. The subsidiary system, each princess was secure on his throne, notwithstanding the discontent of this people or by jealous neighbors. In the regions such as Kadaivar, Central India, divided a great number of petty chiefs, the company close supervision becomes indispensable for the prompt action. The company army helped the Indian rulers under the subsidiary system
to quell in any rebellion or disturbance within the state. Hyderabad authority of Nizam did not prevail. Okay, did not prevail in certain areas as Arab troops lived without any control. The assistance of British troops helped reduce the Arabs to obedience. Mysore state, the financial management of Raja provoked a rebellion in 1830. Mysore state la pathina financial management of Raja was on the provoke the rebellion in 1830, and the Treaty of Wellesley only provided authority for the company to interfere. அப்போ வெல்லஸ்லியோடைய ட்ரீட்டி வந்து ஒன்லி வந்து என்ன பண்ணுதுன்னா அத்தாரிட்டி ஃபார் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்குற மாதிரி வந்து இன்டர்ஃபியர் ஆகுறதுல. அப்போ வில்லியம் பென்டிக் கவர்னர் ஜெனரல் வந்து relieved the Raja of all his powers and appointed Mark Cuban to administer Mysore. In Gwalior, during a minority, the parties at Darbar quarreled bitterly among themselves, and the army of the state passed out of control. Ellenborough moved with a strong army, but the state army resisted. At the Battle of Maharajpur, the state army was defeated, and the new terms and conditions, including the limitation of the military force maintained by it, were imposed in 1843. Yeah, so that's all for this video. Next video நம்ம remaining portion of the lessons வந்து continue பண்ணலாம் UNIT17. Thanks for watching. Have a nice day.